எரிபொருள் கையிருப்பு தொடர்பாக ஜனாதிபதியும் துறைசார் அமைச்சரும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக திடீரென எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது அரசின் முறையற்ற நிர்வாகத்தையே காட்டுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்து வரும் தற்போதைய சூழலில் உள்நாட்டில் விலையை உயர்த்தியிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிலக்கரி கொள்வனவின் போது இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளினால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே அரசு இந்த சுமையை மக்கள் மீது ஏற்றியுள்ளது. முறையான கேள்வி கோரல் நடைமுறைகளை பின்பற்றாமல் காலத்தை இழுத்தடித்தமையே இன்றைய நெருக்கடிக்கு காரணமாகும். விவசாயிகள் தற்போது அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள போதிலும் நெல்லுக்கான நியாயமான விலையை தீர்மானிக்க அரசு தவறியுள்ளது. உர விநியோகத்திலும் பாரிய தாமதங்கள் நிலவுகின்றன. உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாப்பதை விடுத்து இறக்குமதிக்கே அரசு முன்னுரிமை அளித்து வருகின்றது. நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் சர்வதேச ரீதியிலான தொடர்பாடல்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ளன. தகுதியற்ற நபர்கள் பொறுப்புகளில் இருப்பதாலேயே சர்வதேச ரீதியில் நாடு சிக்கல்களை எதிர்கொள்கின்றது. இதுகுறித்து ஜனாதிபதி உடனடியாக அவதானம் செலுத்தி உரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அரசியல் கூட்டணிகள் அல்லது மேதின கொண்டாட்டங்கள் குறித்து சிந்திப்பதை விட நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு தீர்வு காண அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.